ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம காளான் புலவு, அது மஷ்ரூம் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் பார்க்க போகிறோம். திண்டுக்கல்லுடைய ரகசியங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அவங்க ஏன் இந்த பிரியாணி மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் திண்டுக்கல்காரன் கிடையாது, கடலூர்காரன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முன்னாடி நம்ம அந்த மஷ்ரூம் காளானை எடுத்து நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு வெட்டிக்கணும். நான் எப்படி வெட்டுறேன்னு நல்லா பாருங்கள். காளானில் சின்னதாக வரும், பெருசாகவும் வரும், மண்ணாகவும் வரும், அழுக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கடையில் போய் முன் ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான காளானாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு கடையில் ஆர்டர் கொடுங்க. இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும், கவர் பண்ணியிருக்கும். இந்த காளானை முன்னாடியே ஓப்பன் பண்ணி கட் பண்ணாமல் எப்போ நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த டைமில் கட் பண்ணி வெட்டிக்கிங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வதங்காமல் சூப்பராக கருத்து போகாமல் இருக்கும். அப்புறம் நல்லா சுட தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் மண் அழுக்கு இல்லாமல் நமக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக சூப்பராக கிடைக்கும். இன்னொரு முறை உங்களுக்கு வெட்டுறதை நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த காளான் பாருங்கள், புது காளான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதே நல்லா கொஞ்சம் கருப்படைஞ்ச மாதிரி கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சுன்னா அது பழைய காளான். உங்களுக்கு அதில் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு காளானை எடுத்து 4ஆக வெட்டிக்கிங்க. இப்போது நம்ம 15 கிலோ ஜீரக சம்பா அரிசியில் 15 கிலோ காளான் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு ஏற்ற 35 கிலோ 30 கிலோ அளவுக்கு வட்டா எடுத்தாச்சு. இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு ரகசியம் மொத்தம் 4 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரகசியம் நெய். இந்த திண்டுக்கல் பிரியாணியில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போது நமக்கு 15 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் எண்ணெய் தேவை. அவங்க 2 லிட்டர் நெய் சேர்த்து 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துப்பாங்க. அப்போது நெய்யோட வாசனை அதிகமாக இருக்கும், நெய்யோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த திண்டுக்கல் பிரியாணினாலே நல்லா தானே இருக்கும். அதை நீங்கள் முதல் ரகசியம். இதோட வீடியோவை எல்லா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் கடைசியாக சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ திண்டுக்கல் பிரியாணி ரகசியத்துக்கு சொல்ல போகிற வீடியோ. இங்கே ஒரு மாஸ்டர் செஞ்சார், அதை நான் வீடியோ எடுத்தேன். இங்கே அந்த தேவையான பட்டை, கிராம், ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா இது கூட போட்டுறாரு. பிரெஞ்சு இலையும் போட்டிருக்கணும். இந்த மாஸ்டர் இங்கே என்ன செய்ய போகிறாருன்னா, எல்லாமே ஒரே இடத்துல வட்டாவில் போட்டு வதக்கி ஏற்ற போகிறாராம். சரி, நம்ம தொடர்ந்து வீடியோ எடுப்போம். உங்களுக்கு தேவையான திண்டுக்கல் ரகசியத்தையும் இதோட அளவையும் இதோட செய்முறையும் நாம் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டாரு, பட்டை, கிராம், ஏலக்காய் போட்டுட்டாரு, பச்சை மிளகாய் போட்டுட்டாரு, தேவையான வெங்காயம் போட்டுட்டாரு. இப்போ பாருங்களேன், இந்த வெங்காயத்துக்கு கூட தக்காளியும் கொட்டிடுறாரு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் இருங்கண்ணே என்னென்ன நீங்கள் வெங்காயம் வதக்காமல் தக்காளி சேர்க்குறீங்கன்னு சொன்னேன். நாங்கள் திண்டுக்கல் ஸ்டைலில் இப்படி தான் செய்வோம், எல்லாம் வதங்க தானே போகுது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகேண்ணே செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. திண்டுக்கல் பிரியாணியோட ரகசியம் இருக்குது. ரகசியம் 2. திண்டுக்கல்னாலே சீரக சம்பா அரிசியில் தான் செய்வாங்க. நமக்கு சீரக சம்பா அரிசினாலே மணமான அரிசி, டேஸ்டான அரிசி, சுவையான அரிசி. அப்போது இந்த அரிசியில் செய்யும் போது பிரியாணி எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா தானே இருக்கும். ரகசியம் 2. இந்த திண்டுக்கலுக்கு முதல்ல நெய், 2வது அரிசி. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல 1000 பேருக்கு மேலே சமையல் செஞ்சோம். அந்த பாண்டிச்சேரியில். இங்கே செஞ்சது இந்த சீரக சம்பா காளான் புலவு திண்டுக்கல் ஸ்டைலில். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். திரும்பவும் உங்களுக்கு நிறையா அளவுகளும் ஃபிசிக்கலான ஒர்க்கும் சொல்கிறேன். இப்போது இந்த அரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டேன். அளந்தால் 1 வாளி அரிசி. அப்போது நம்ம கணக்கு என்ன? சீரக சம்பாவுக்கு 1 கிலோவுக்கு 1 வாளிக்கு 1.25 வாளி தண்ணி. இதை மாற்றமே கிடையாது. சீரக சம்பா இந்த அளவில் தண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வெந்து உதிரியாக கிடைக்கும். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் லிட்டரு கணக்கில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1 300 தண்ணி. இதை மாற்றவும் மாற்றாதீங்க. கரெக்டாக சூப்பராக நல்லா வெந்து உங்களுக்கு அந்த உதிரியாக கிடைக்கும். லிட்டரு கணக்கில் 1க்கு 1 300 தண்ணி. கிலோ கணக்கில் நம்ம பாத்திரத்தில் அளந்தால் 1க்கு 1.25. ஓகே நண்பா, இப்போது எங்களுக்கு பசி எடுத்துச்சு. மதிய வேலை நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு காரக்குழம்பு வச்சு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
நண்பர் இது கூடவே தக்காளி கூடவே உப்பு உடனே இது கூட சேர்த்துட்றாரு. நம்ம வெட்டி வச்சுருந்த 15 கிலோ காளானை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிட்டோம். இந்த தக்காளி கூடவே நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறாரு. அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அந்த மல்லித்தழை, புதினாத்தழை இது ரெண்டுத்தையும் நல்லா வெட்டி தண்ணியில் அலசி எடுத்து நம்ம இது கூட சேர்த்துட்டாரு. இப்போது நமக்கு பிரியாணி ரகசியத்தின் 3வது பொருள் என்னன்னா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டிப்பூலாம் இருக்கு இல்லையா, இதை இவங்க பவுடரை அரைச்சிப்பாங்க. இது கூட என்னென்ன சேர்க்குறாங்கன்னா, ஜாதிக்காய் சேர்க்குறாங்க, ஜாதி பத்திரி சேர்க்குறாங்க, கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. நல்லா வாசனையாக இருக்குமா. திண்டுக்கல்லுடைய பிரியாணி கலருடைய நேச்சுரலி இந்த விஷயத்தில் தான் இருக்குது. இதில் பட்டை கொஞ்சம் இந்த சுருட்டு பட்டைன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. அதை சேர்த்து நல்லா வானலில் ட்ரையாக வறுத்து அப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரையாக வானலில் வறுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வாசனை அதிகமாகும், சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் அதை கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருந்து கூட நீங்கள் பிரியாணியில் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது இது காளான் பிரியாணின்றதுனால இது கூட சிக்கன் தூள், மட்டன் தூள் சேர்த்துக்கிறாங்க. இதே நீங்கள் சிக்கனும் மட்டனும் சேர்க்குற மாதிரி இருந்தால் மசாலா சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு நெய், நல்ல மணமான அரிசி, அப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது இல்லாமல் திண்டுக்கல் பிரியாணியோட 3வது ரகசியம் நான் உங்களுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சொல்லிட்டேன். 4வது ரகசியம் சொல்கிறேன், இப்போயே நோட் பண்ணிக்கிங்க. 4வது ரகசியம் கறி. 25 கிலோ அவங்க சீரக சம்பாவில் பிரியாணி செய்கிறாங்கன்னா 25 கிலோ கறிக்கு மேலே தான் சேர்ப்பாங்க, தவிர கீழே சேர்க்க மாட்டாங்க. அப்போது இங்கே 15 கிலோ சேர்க்குறோன்னா 15 கிலோ காளான் சேர்த்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீரக சம்பா அரிசியில் 15 கிலோ அரிசியில் 20 கிலோ கறி சேர்ப்பாங்க. குறைஞ்சபட்சம் 15 கிலோக்கு மேலே தான் சேர்ப்பாங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா வதங்கி குழஞ்ச உடனே அந்த பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்த உடனே அந்த கலரை பாருங்களேன், ப்ரௌனிஷாக, அதாவது கருப்பாக அது கலந்த மாதிரி ஒரு கலர் வரும். இந்த கலர் தான் திண்டுக்கல் நேச்சுரல் கலரு. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு அந்த கலர் பாருங்கள் உடையில் அப்படியே சூப்பராகும். நீங்கள் கேசரி பவுட்ரு, ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதனால தான் திண்டுக்கல் பிரியாணி நமக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு காரணம். இங்கே இவங்க தேவையான எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சிலிண்டரில் வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி குழஞ்சிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி செய்கிறதுனால. இருந்தாலும் நம்ம ஒன்றா பார்த்து வதங்கி செஞ்சு அதோடைய நேச்சுரலாக நம்ம அதை பார்த்து செய்யும் போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு ஆர்வம், டேஸ்ட்டு, அதோட உதிரி அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து குழையும் போது தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் சிக்கனோ மட்டனோ செய்யும் போது நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக கிடைக்கும். தயிர் அதிகமாக சேர்த்துப்பாங்க. அப்புறம் எலுமிச்சை பழ சாறும் சேர்த்துப்பாங்க. எப்போவும் நம்ம செய்கிற செய்முறை தான். நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி செய்முறை விளக்கம் நான் என் சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்னுடைய சேனலில் போய் வீடியோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரும் மாஸ்டர், நீங்கள் என் சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாஸ்டராக வருவீங்க. அதுக்கு முழு கேரண்டி 100% நான் தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும், போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இந்த மஷ்ரூமை சேர்த்து நல்லா சாந்து கூட வேக வைக்கும் போது அந்த சாந்து மசாலா எல்லாமே அந்த மஷ்ரூமில் நமக்கு ஊறி சாப்பிட சூப்பராக இருக்கும். இங்கே மொத்தமாக போட்டு நம்ம நல்லா கிளறும் போது இங்கேயும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே மினரல் வாட்டர் தான் சேர்த்துப்பாங்க. ஏன்னா மினரல் வாட்டரில் சேர்த்தாலே நமக்கு கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். எந்த ஒரு இடத்திலும் மாற்றங்கள் டேஸ்ட்டு மாறாது. இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இதுவும் ஒரு ரகசியம்தான். அதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும், சில இடத்துல பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த வித மாற்றத்துக்கும் தண்ணி காரணம். அதனால் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் செஞ்சாலும் முதல்ல எழுதுறது மினரல் வாட்டர் எங்களுக்கு தேவை, அப்போ தான் உங்களுக்கு அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுவை மாறாமல் ஒரே சுவையாக கிடைக்க மினரல் வாட்டர் சேர்க்கவும்.
நண்பா, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல வர்றது திண்டுக்கல் டேஸ்ட்டு, திண்டுக்கல் சுவை. அது என்ன ரகசியம் இங்கே இருக்கான் பாருங்க. இந்த மாடு இவங்கிட்டேருந்து தான் இந்த அதிக டேஸ்ட்டு. நெய் நான் 3 லிட்டரு கூட சேர்த்து செய்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அது அந்த அளவுக்கு நெய் ஊற்றி அந்த மணமணமான அரிசியில் சீரக சாம்பாரில் செய்யும் போது கண்டிப்பாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். நான் யாரையும் குறை சொல்ல வரலை. அதிக பொருளில் சேர்த்து செய்கிறதுனால தான் அது அதிக டேஸ்ட்டு கிடைக்கிது. இங்கே நாங்கள் கிராமத்தில் செய்யும் போது நாங்கள் 15 கிலோ அரிசிக்கு 10 கிலோ கறி போதும். ஏன்னா 10 கிலோ நமக்கு 100 கிராம் சைஸ் வெட்டினா கூட நமக்கு 90 பீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது 10 கிலோ அரிசி குறைஞ்ச நபர் 60லேருந்து 70 பேர் தான் சாப்பிட முடியும். இப்படி தான் கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் பிரியாணியில் அதிக சுவை இருக்கணும், அதிக டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லி கிராம சைடில் அதை பார்க்க மாட்றாங்க. நாங்கள் எடுத்து சொல்லுவோம், இல்லை வேணாம் தம்பி 10 கிலோ போதும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செய்கிற அந்த திண்டுக்கல் ரகசிய டேஸ்ட்லேருந்து ஒரு படி கம்மியாக குறைகிறது. இதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வரேன். ஏன் வீடியோ சேனல் நிறைய பேர் கேட்குறீங்க, கறி கம்மியாக சேர்க்குறீங்க, நெய் கம்மியாக சேர்க்குறீங்க. அதாவது இதெல்லாம் நமக்கு அந்த இஞ்சி பூண்டு சாந்து வெங்காய தக்காளி வதங்கி பிரியாணி டேஸ்ட்டுக்கும் அப்புறம் ஒரு படி அதிக சுவைக்காக சேர்க்குற ஒரு பொருள் மட்டுமா தவிர பிரியாணியில் நமக்கு மணமான பிரியாணி நல்ல இஞ்சி பூண்டு சாந்து வெங்காய தக்காளி வதக்கி செஞ்சு நம்ம சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் இதை எப்படி புரியான மாதிரி சொல்லணும்னு எனக்கு வார்த்தைகள் வரலை. கண்டிப்பாக என்னோடய சேனல் வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எப்போவுமே அரிசியை முன்னாடி அளந்து அலசி ஊற வச்சு தான் பிரியாணி வெங்காய தக்காளி வெட்ட ஆரம்பிப்போம். ஆனால் ஜீரக சம்பா அரிசி பொறுத்தவரை எல்லா பொருட்களையும் வெட்டி அலசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். இது ரொம்ப அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு அந்த இதில் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஏன்னா ஜீரக சம்பா அரிசி நமக்கு தண்ணி வேகும் போது வேகிறதே தெரியாது, அரிசி மாதிரியே தான் இருக்கும். அந்த தம் விடுறோம் பார்த்தீங்களா, அதில் தான் அது குழையுதா வேகுதா வறட்சியாக இருக்குதா என்ற மாற்றங்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அனலை ஸ்லோவாக வச்சுட்டேன். ஆவி சைடில் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆவி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவாக அடுப்பு கீழே எரிஞ்சது நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம கம்மியான அரிசியில் செய்யும் போது கொஞ்சம் அந்த தம் விடும்போது தான் நமக்கு சாப்பாடு நீர் இழுத்து நல்ல உதிரியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரகசியம் 5 கூட சொல்லலாம். ஏன்னா இந்த முந்திரி பருப்பு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 கிலோவுக்கு 1 கிலோ பருப்பு சேர்த்துருக்காங்க. 1 கிலோ பருப்பு சேர்த்து நல்ல கிளறி அந்த நெய், அந்த அரிசி, அந்த கறி, அந்த பருப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஐயோ போங்க, திண்டுக்கல் பிரியாணி தான். கறின்னு சொன்ன உடனே இதில் கறியே இல்லை, நீங்கள் ஏன் கறி சொல்கிறீங்க அப்படி கேட்குற நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க. உங்களை தான் இந்த வீடியோவுக்கு நான் வர வைக்கிறேன். அதாவது இங்கே காளான் பிரியாணி 15 கிலோ அரிசிக்கு 15 கிலோ மஷ்ரூம் சேர்த்துருக்காங்க. கறி போட்டு செய்யும் போது அப்போ இன்னும் எவ்வளோ சுவை டேஸ்ட்டு கிடைக்கும்னு பாருங்கள். கண்டிப்பாக திண்டுக்கல் பிரியாணி ரகசியங்கள் இது தான். இந்த மாதிரி நல்ல பிரியாணி, நல்ல சுவையாக நல்ல இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல நெய், குவாலிட்டியான அரிசி, அதாவது ஜீரக சம்பாவை விட இன்னும் அரிசி நல்ல அரிசியெல்லாம் இருக்குது. நமக்கு போய் அதெல்லாம் செஞ்சு அதில் செய்யும் போது தான் நமக்கு அந்த ருசி டேஸ்ட்டு, அந்த பதம் உதிரி, அந்த வேக்காடு தாங்கிறது இதெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம கிராமத்தில் போய் சாப்பிட்டுட்டு இது அந்த மாதிரி பிரியாணி இல்லைடா, இதுதான் இவங்களாம் வேஸ்ட்டுடா, அவங்க தான்டா சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. காஸ்ட்டு பணம் அதோடைய குவாலிட்டியை பொறுத்து தான் நமக்கு இந்த நாக்கில் சுவைன்றது தாண்டவம் ஆடுது. நண்பா, நான் திரும்பவும் யாரையும் எதையும் குறை சொல்ல விரும்பலை. பொருட்களின் அந்த பதமும் அந்த பொருட்களின் அந்த விலையும் பொருட்களின் அந்த சுவையும் தான் நமக்கு ஒவ்வொரு பொருளுடைய மதிப்பை கூடுகிறதுன்றதை சொல்ல வரேன். நான் என் சேனல் வீடியோவை போய் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி வளர்ந்து வரும் மாஸ்டர். நீங்கள் சீக்கிரமாக பார்த்து கற்றுக்கிற மாதிரி சரியான உப்பு அளவு, சரியான காரம், சரியான ரேஷியோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இந்த ஃபங்க்ஷன்காரர் ஒரு டாக்டராம், ஜிப்மரில் வேலை செய்கிறாரு. அவர் ஒரு இடத்துல வத்த குழம்பு சாம்பார் ரசம் செஞ்சுருந்த சாப்பிட்டாராம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களே எனக்கு செஞ்சு கொடுக்குன்னு சொன்னாங்க. இங்கே ரொமனியா சப்பாத்தி, இடியாப்பம், ஊத்தாப்பம், இட்லி, மினி இட்லி எல்லாம் செஞ்சு கொடுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பின்னு சொல்லி என்னை வாழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சார். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி. எனக்கும் திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது இங்கே வதக்கிற மாதிரி எல்லா மாஸ்டரும் வதக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற மாஸ்டர் டைம் ஆகிடுச்சின்றதுக்காக அப்படி செஞ்சாராம். திண்டுக்கல் பிரியாணி வதக்கிறதும் நாம் என்ன செய்முறையில் வதக்கிறோமோ அதேமாரி தான் வதப்பாங்க. திண்டுக்கல் பிரியாணி மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சால் அந்த சீரக சம்பா அரிசியில் 3 வகையான பிராண்ட் இருக்குது, 3 வகையான குவாலிட்டி இருக்குது. நல்ல குவாலிட்டியாக நல்ல பிராண்டாக வாங்கி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் திண்டுக்கல் பிரியாணி பிரியர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.